முக்கிய செய்திகள். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கூறிய 3 நீதிபதிகளை கொல்ல தீவிரவாதிகள் தீட்டிய சதி முறியடிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தகவல். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாள் உற்சாக கொண்டாட்டம். திருவுருவ படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. இலவச திட்டங்களை கொச்சைப்படுத்துவதா? முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 உயர்வு. சமையல் எரிவாயு விலையும் அதிகரிக்கும் அபாயம். வணக்கம். விரிவான செய்திகள். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கூறிய 3 நீதிபதிகளை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த சிமி அமைப்பினரின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், டெல்லி மற்றும் மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் நாட்டில் வகுப்பு கலவரங்கள் வெகுவாக குறைந்துள்ளது என்றும், மத்திய அரசின் முயற்சியால் உல்ஃபா மற்றும் நாகா தீவிரவாதிகள் வன்முறையை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளை மையமாக கொண்டு சில பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். The epicenter of terror is Afghanistan, Pakistan. 4 out of 5 major terrorist groups are based in Pakistan, and 3 of them, LET, JEM and HM, continue to target India. There is no let-up in attempts to infiltrate from across the line of control in Jammu and Kashmir. Besides, there are attempts to infiltrate terrorists via Nepal and Bangladesh into India, as well as find a safe transit route from Sri Lanka to Tamil Nadu. அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கூறிய 3 நீதிபதிகளை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த சிமி அமைப்பினரின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் சிதம்பரம் அப்போது தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேமுதிக தலைமை கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலவச திட்டங்களை கொச்சைப்படுத்துவதை பொருளாதாரம் அறிந்த எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக அனைவருக்கும் இலவச மிக்சி, கிரைண்டர், மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் விவசாயிகளுக்கு கறவை மாடு, ஆடுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி அண்ணா பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் பழைய காக்கலூரில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு மிக்சி, கிரைண்டர், மின் விசிறி உள்ளிட்ட இலவச பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். ஏழை மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழங்கப்படும் இலவச திட்டங்களை கொச்சைப்படுத்துவதை பொருளாதாரம் அறிந்த எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஜெயலலிதா அப்போது குறிப்பிட்டார். ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளம் பெறவும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டியும், மக்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்பதற்கு வழிவகை செய்யும் இந்த திட்டங்களை எல்லாம் இலவச திட்டங்கள் என்று கொச்சைப்படுத்துவதை பொருளாதாரம் தெரிந்த எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் பால் உற்பத்தி பன்மடங்கு பெருகும் என்பதால் தமிழகத்தில் வெண்மை புரட்சிக்கு வழி ஏற்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், MLAக்கள், உயர் அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் விலை இன்று நள்ளிரவு முதல் ₹3.14 உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
சமையல் எரிவாயு விலையும் உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அவ்வப்போது அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாலும் பெட்ரோலின் விலையை மீண்டும் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலை $3.14 உயருகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுவது இது 10வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. பெட்ரோல் திடீர்னு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு போன மாசத்துல ஒரு $3 ஏற்றுறாங்க, இப்பயும் $3 ஏற்றுறாங்க. இதனால் வண்டியை வித்துட்டு நாங்கள் நடந்தே போகலாமா இல்லை சைக்கிளே வாங்கிக்கலாமான்னு தெரியல. பெட்ரோலை போலவே சமையல் எரிவாயு விலையும் சிலிண்டருக்கு $710 வரை உயரக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஏற்கனவே ஒரு சிலிண்டரின் விலை $400 தாண்டியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வு தொடர்பாக டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தை திமுகவும் திரிணாமுல் காங்கிரசும் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவு மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டே வரும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் என்று நேற்றிரவு திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்தார். இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாநிதி, மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் திமுக காங்கிரஸ் இடையிலான உறவு எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் விளக்கமளித்தார். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுதுதான் தேவைப்படும். எனவே அப்பொழுதெல்லாம் நம்முடைய உறவு முடியாது, நீடிக்கும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாக அணுகுமுறை வேண்டாம் என்று கருதுவதாலே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம். திமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது தமிழக அரசு பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய கருணாநிதி, பொய் வழக்குகளை போட்டு திமுகவை முடக்கிவிட முடியாது என்று குறிப்பிட்டார். இதனிடையே தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவன், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்த கருணாநிதிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி கூறுவதாக தெரிவித்தார். தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே போட்டியிடும் என்று சொல்லி இருக்கின்றார். அதற்காக காங்கிரஸ் உணர்வுள்ள அத்தனை தோழர்களும், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸை சார்ந்த நண்பர்களும், நாங்கள் அத்தனை பேரும் கலைஞருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விடுதலை கிடைத்தமைக்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 8 ஆண்டுகளாக திமுகவின் பிடியில் சிக்கி தவித்த காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை கிடைத்துள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் நாடு திரும்பியுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று முதன்முறையாக கட்சி பணிகளில் ஈடுபட்டார். உடல் நலக்குறைவு ஏற்பட்ட சோனியா காந்திக்கு அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் கடந்த 1 மாத காலமாக மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வந்த சோனியா காந்தி அண்மையில் டெல்லிக்கு திரும்பினார். தொடர்ந்து வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த அவர் இன்று முதன்முறையாக கட்சி பணிகளில் கலந்து கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அது குறித்து காங்கிரஸ் தேர்தல் குழுவினருடன் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் 3வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ மேலும் 15 நாள் கால அவகாசம் கேட்கும் என்று தெரிகிறது. உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அவ்வப்போது தனது விசாரணை நிலவரம் பற்றிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறது. சிபிஐ தாக்கல் செய்த முதல் குற்றப்பத்திரிகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கலைஞர் டிவி பங்குதாரரும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசிய நிறுவனத்துக்கு கட்டாயப்படுத்தி தயாநிதி மாறன் விற்கச் செய்ததால் சன் குழுமத்திற்கு 600 கோடி ரூபாய் முதலீடு பெற்றதாக புகார் கூறப்பட்டதால் தயாநிதி மாறன் பதவி விலகினார். இந்நிலையில் 3வது குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணியில் சிபிஐ மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கடந்த திங்கட்கிழமை கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகிய இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள்.
மூன்றாவது குற்றப்பத்திரிகையில் சில பிரமுகர்களின் பெயர்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐ மேலும் 15 நாள் அவகாசம் கேட்கும் என்று தெரிகிறது. கூடங்குளம் அணு மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5வது நாளாக தொடர் உண்ணாவிரதம். தேமுதிக எம்எல்ஏ உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வெள்ளி விலை உயர்வால் ஊட்டி போட்டோ பிலிம் தொழிற்சாலை மூடப்படும் அபாயம். மத்திய அரசு உதவ தொழிலாளர்கள் கோரிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.